எக்ஸைஸ்ல 13வது क्वेश्चन மா என்ன கொடுத்திருக்காங்கன்னா if a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that a square minus 5a plus 7i is equal to o அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ப்ரூஃப் பண்ண போறோம். hence find a inverse. so a inverse என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. so taking left hand side யாருன்னா a square minus 5a plus 7i. சரிங்களா? அப்ப a square என்ன அர்த்தம், a matrix into a matrix. so a matrix ரெண்டு வழி எழுதிக்கங்க. 3 1 minus 1 2. so again 3 1 minus 1 2. சரியாமா? minus so 5 into again a matrix எழுத போறோம். so 3 1 minus 1 2 அடுத்து plus 7 into i இங்க வந்து i2 குறிக்கும். ஏன்னா நமக்கு வந்து a ங்கிறது 2 cross 2 னால இது i2 மேட்ரிக்ஸை குறிக்கும். அப்போ 1 0 0 1 மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 9 minus 1 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 plus 2 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் minus 3 minus 2 செகண்ட் ரோ செகண்ட் காலம் minus 1 plus 4 வரும். சரிங்களா? மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க. இப்போ 5 மட்டும் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. 15 அடுத்து நமக்கு 5 அடுத்து நமக்கு மைனஸ் அடுத்து நமக்கு 10 அடுத்து பிளஸ். ஸோ இதுல 7 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. 7 0 0 7 இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 அடுத்து எலிமெண்ட் 5 அடுத்து -5 அடுத்து நமக்கு 3 மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க. இங்க 15 5 -5 10 கடைசி எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 7 0 0 7. இப்போ எல்லா இதையும் ஒண்ணு சேருங்க. 8 -15 plus 7. so 8 plus 7 plus 2 ஆட் பண்ணா 15. இது ஒரு -15. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0 செகண்ட் ஆன்சர் இங்க 5 செகண்ட் -5 +5 -5 0 கடைசி 0 ஆன்சர் 0. அடுத்து தேர்ட் வந்து -5 -5 +5 -5 +5 0 இங்க 0. அப்ப ஆன்சர் 0. அடுத்து 3 -10 இங்க +7 7யும் 3யும் கூட்டினா 10 ஒரு -10. அப்ப ஆன்சர் நமக்கு 0 இஸ் கால்ட் as O மேட்ரிக்ஸ். அப்ப என்ன பண்ணியாச்சு, இங்குள்ள ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஃபர்ஸ்ட் பார்ட் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சுச்சாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் டவுட் இருக்குதாமா? ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, A இன்வர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம் பை திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கமா. சோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் அப்படின்னா a ஸ்கொயர் -5a plus 7i is equal to o அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். அப்ப எனக்கு a இன்வர்ஸ் வேணும், அதனால நான் என்ன பண்றேன், சோ ரெண்டு சைடும் நான் a இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ ப்ரீ மல்டிப்ளைனா முன்னால போடுறது. அப்போ ப்ரீ மல்டிப்ளை பை a இன்வர்ஸ் ஆன் போத் சைடு. சரிங்களா? ப்ரீனா முன்னால போடுறது. அப்போ எப்படி போடலாம், a இன்வர்ஸ் into a plus 7a இன்வர்ஸ் into i is equal to. so இங்க 0 கூட பெருக்குனா ஆன்சர் 0 தான். நீங்க a இன்வர்ஸ் பெருக்குனா ஆன்சர் 0 தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இதை நீ ஃபர்தரா என்ன பண்ண, சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. சோ ஆல்ரெடி நேத்து நம்ம சொன்ன அதே ரூல் தான். சோ ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் a இன்வர்ஸ் இருக்காங்களா, அடுத்து a ஸ்கொயர் இருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதலாம், a இன்வர்ஸ் a ஸ்கொயரை நான் a into a ன்னு பிரிக்கலாமா. அப்ப a இன்வர்ஸ் into a இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்சர் i ன்னு சொல்லுவோம். பக்கத்துல ஒரு a இருக்கு. அப்ப i கூட நீங்க யாரை பெருக்குறீங்களோ அவங்க தான் ஆன்சர். அப்ப a தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் a. அடுத்து செகண்ட் ஒன் சார் a இன்வர்ஸ் into a இருக்கு சார், இதோட ஆன்சர் i. அப்ப செகண்ட் ஒன் ஆன்சர் i. தேர்ட் வந்து a இன்வர்ஸ் into i இருக்கு சார். அப்ப ஆன்சர் i கூட யாரை பெருக்கணும் அவங்க தான் ஆன்சர் இஸ் கால்ட் as a இன்வர்ஸ். அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறும் பார்த்தனா, சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு a, செகண்ட் எலிமெண்ட் -5i, தேர்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு +7a இன்வர்ஸ் ஈக்குவல் டு o மேட்ரிக்ஸ். இப்போ எனக்கு a இன்வர்ஸா வேணும். அப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட் அங்க மூவ் பண்ணிருங்க. அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 7a இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர்
ஸோ இந்த 5i ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ ப்ளஸ் 5i, ஏ வந்து மைனஸாக போயிடும், மைனஸ் ஏ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிறது எப்படி மாறப்போகுது பாருங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஸோ 1/7, அந்த 7 கீழே கொடுத்துருங்க. ஸோ ரிமைனிங் 5i மைனஸ் ஏ வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் 1/7 இன்ட்டு சும்மா ஒரு செட் பிராக்கெட் போட்டுக்கிட்டு 5 போடுங்க. ஸோ ஐங்கிறது 1 0 0 1 இஸ் கால்ட் அஸ் I2 மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் மேலே இருக்கு பாருங்க, 3 1 minus 1 2 3 1 3 1 minus 1 2. சரியாமா? இது அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ ரிமைனிங் ஆன்சர் பார்த்துட்டே வாங்க. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஆன்சர் 1/7 இன்ட்டு இந்த 5 உள்ள கொண்டு போயிருக்குமா. ஸோ 5 உள்ள கொண்டு போயிருக்குன்னா 5 0 0 5 வரும். அடுத்து ஸோ மைனஸ் உள்ள கொடுத்து இங்கே ப்ளஸ் ஆகும், எழுதி மைனஸ் உள்ள கொடுத்துருங்க. ஸோ -3 -1 1 -2. சரியாமா? ஸோ 3யும் 2 மைனஸாக போயிடும். 3 2 அண்ட் 1 மைனஸ் ஆகும், மற்றெல்லாம் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 1/7 இன்ட்டு பாருங்க, 5லேருந்து 3 போச்சுன்னா ஆன்சர் 2மா, 0 - 1 ஆன்சர் -1மா, 0 + 1 ஆன்சர் +1மா, 5 - 2 ஆன்சர் நமக்கு 3. ஸோ அப்போ இதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸோட ஆன்சர். ஸோ செக் தி புக் பேக் ஆன்சர்மா, புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்வெர்ஸ் ரிசல்ட். ஆன்சர் ரைட்டா பாருங்கம்மா. எதுவும் டவுட் இருக்காமா? கரெக்ட், அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் போலாமாமா? ஓகேம்மா, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 14மா. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணி சரிங்களாமா, இன்ஷா அல்லாஹ். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ஓகே. For the matrix capital A, find the number of numbers A and B such that. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எனக்கு ஸ்மால் a ஸ்மால் b என்ன வரும்னு கேட்டிருக்காங்கம்மா. ரொம்ப சிம்பிள் தான், இது கஷ்டம்லாம் கிடையாது. அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா a² plus a into capital A plus b into capital I is equal to O matrix. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்? ஏ மேட்ரிக்ஸை 2 வாட்டி போடணும். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், 3 2 1 1மா. ஸோ அடுத்து மறுபடியும் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், 3 2 1 1. சரியாமா? பிளஸ் ஸ்மால் ஏ இன்ட்டு மறுபடியும் ஏ மேட்ரிக்ஸ் 3 2 1 1. அடுத்து பிளஸ் ஸோ பி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஐ மேட்ரிக்ஸ்? 1 0 0 1 ஈக்குவல் டு ஓ அப்படிங்கிறது யாருன்னா 0 0 0 0 இஸ் கால்டு 0 மேட்ரிக்ஸ். சரிங்களாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 9 + 2, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6 + 2, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 + 1, செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 + 1 பிளஸ் ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ 3a 2a a a. b உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. மல்டிப்ளை பண்ணா b 0 0 b இஸ் ஈக்குவல் டு ஓ மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 0 0 0 0. இது நமக்கு ஓ மேட்ரிக்ஸ். சரிங்களாமா? இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 11 8 4 3. சரிங்களாமா? ஸோ மீதி உள்ள ரிமைனிங் மேட்ரிக்ஸை ஸோ நீங்க அப்படி வச்சுக்க போறீங்க. ஸோ இதுல எந்த சேஞ்சுமே இருக்காதுமா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த எல்லா மேட்ரிக்ஸையும் ஒன்று சேர்க்க போறேமா. எப்படி சேர்க்கணும்? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 11 + 3a + b ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்கம்மா. அடுத்து 8 + 2a + 0 பாருங்க ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2மா. அடுத்து செகண்ட் ரோ பாருங்க 4 + a + a + 0 ஈக்குவல் டு 0மா. இது ஈக்குவேஷன் நம்பர் 3மா.
அடுத்து கடைசி எலமெண்ட் 3 plus a plus b ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4மா. இப்போ இந்த 4 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், ஏ பி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாச்சும் 2 ஈக்குவேஷன் போதுமானது. நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேமா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 யார் இருக்காங்க, 8 plus 2a is equal to 0மா. அப்போ எனக்கு 8 அங்கே போச்சுன்னா மைனஸ், அப்போ 2a is equal to, ஸோ நமக்கு -8. ஸோ கட் பண்ணா ஆன்சர் -4. அப்போ a உடைய ஆன்சர் இஸ் -4மா. இதை நீங்க ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சு பண்ணாலும் அதே -4 தான் வரும். அவனை ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஏ உடைய ஆன்சரை ஒன்று ஈக்குவேஷன் 1ல போடுங்க அல்லது ஈக்குவேஷன் 4ல போடுங்க. எதுல போடுங்க ஆன்சர் வரும். நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 4ல போடுறேன். சப்ஸ்டியூட் a is equal to -4 in ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் 4 யாரு, 3 plus a plus b is equal to 0மா. அப்ப நமக்கு ஆன்சர் 3 plus a. ஸோ a உடைய ஆன்சர் மைனஸ் தானேமா. அப்போ a உடைய ஆன்சர் -4 போடுங்க, பிளஸ் b is equal to 0. ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சா -1. ஸோ -1 அங்கே போனால் +1. therefore b உடைய ஆன்சர் யாருன்னா +1. ஸோ இதான் நமக்கு தேவையான b உடைய ஆன்சர். therefore சொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் ரிசல்ட் பாருங்க, சொல்யூஷன் அப்படின்னா யார் ஆன்சர், a உடைய ஆன்சர் -4, b உடைய ஆன்சர் 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புக் பேக் செக் பண்ணிக்கமா, ஆன்சர் பாருங்க. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். யூ காட் சேம் வேவ்னா கண்டிப்பா நான் கரெக்டா பண்ணிருப்பேன்னு அர்த்தம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பா நானும் என்ன பண்ணிருப்பேன், கரெக்டா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே தானேமா. Shall I move to the next sum? Okay, alhamdulillah. Next sum, question number 15. So is the biggest sum to you? பார்க்கலாம். What is the question? Question எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. இங்க a அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஷோ தட் ப்ரூஃப் பண்ணணுமா. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க, a cube minus 6a square plus 5a plus 11i equal to o மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டு a இன்வெர்ஸ் வேற கண்டுபிடிக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் லென்த்தியஸ்ட் சம். சரியாமா, முக்கியமான சம், கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கம்மா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு a இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் a ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேமா. ஃபர்ஸ்ட் நான் a ஸ்கொயர் என்ன பண்ற கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ அடுத்து ஃபர்தரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர். a ஸ்கொயர் என்னமா அர்த்தம், a மேட்ரிக்ஸ் இன்டு a மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் எழுதிக்கமா. ஸோ வாட் இஸ் a மேட்ரிக்ஸ், 1 1 1 1 2 -3 2 -1 3 மா. அகெயின் சிமிலர்லி இதே என்ன பண்ணுங்க, a மேட்ரிக்ஸை திரும்ப போடுங்க. ஸோ a மேட்ரிக்ஸ். ஸோ மறுபடியும் என்ன பண்றேன், a மேட்ரிக்ஸை பக்கத்தில் எழுதிட்டேன். சரிங்களாமா. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்துட்டே வாங்க. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோமா. ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 plus 1 plus 2. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 plus 2 minus 1. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 minus 3 plus 3 மா. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 plus 2 minus 6. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 plus 4 plus 3. செகண்ட் ரோ தேர்ட் காலம் answer 1 minus 6 minus 9. Third row first column 2 minus 2 plus 6. Third row second column 2 minus 2 minus 3. Third row third column 2 plus 3 plus 9. So என்னோட simplification result நீங்க பாத்தீங்கன்னா
ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 4 மா. அடுத்த ஆன்சர் 1 1 கேன்சல் 2 மா. அடுத்த ஆன்சர் 3 3 கேன்சல் 1 மா. சோ அடுத்த ஆன்சர் ரன்னிங் கூட்டினா 3, இது -6, அப்ப ஆன்சர் -3 மா. நெக்ஸ்ட் ஆன்சர் 8. சோ அடுத்த ஆன்சர் பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு -15 1 கழிச்சா -14 மா. அடுத்த 2 2 கேன்சல் ஆன்சர் 6 மா. அடுத்த 2 2 கேன்சல் ஆன்சர் -3 மா. சோ அடுத்த ஆன்சர் நமக்கு 11 and 14. இதோட ஆன்சர் 14 வரும். ஓகே தானேமா? சோ இது யாருடைய ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் உடைய ஆன்சர்மா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? சோ a ஸ்கொயர் வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? ஓகேமா. சோ அடுத்து a கியூப் தேவைப்படுதா? அப்படிங்க பாருங்க a கியூப். சோ a கியூப் மேட்ரிக்ஸை நம்ம a ஸ்கொயர் இன்டு a மேட்ரிக்ஸ் போடலாமா? வாட் இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? சோ ஆல்ரெடி நம்ம a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இங்க கண்டுபிடிச்சாச்சுமா. this is the a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சோ இன்டு சோ அடுத்து யாரை போடணும்? a மேட்ரிக்ஸ். சோ இது a மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ணியாச்சு? இங்க a மேட்ரிக்ஸை போட்டாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் பண்ண போறோம். ப்ராடக்ட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் அடுத்து a, அப்படி இல்லைன்னா a ஃபர்ஸ்ட் போட்டு என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் கூட பின்னால போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சோ எப்படி பண்ணலாம்? ஆன்சர் எட்டுதாமா ஈக்குவல் டு பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 plus 2 plus 2. First row second column 4 plus 4 minus 1. First row third column 4 minus 6 plus 3 ma. At the second row first column answer -3 plus 16 அடுத்து -28. அடுத்து second row second column -3 plus 16 plus 14. Second row third column -3 8 3s are 24 -24 14 into 3 minus what is the answer? 14 into 3 answer 42 ma. -42. அடுத்து third row first column 6 -3 plus 28 ma. Third row second column 6 -6 -14. Third row third column 6 plus 9 plus 42 ma. So இதை ஃபர்தர் நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிளை பண்ணுவோமா? ஸோ சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 8 மா. அடுத்த ஆன்சர் ரெண்டையும் கூட்டினா 8 ஒன்று கழிச்சா 7 மா. அடுத்த ஆன்சர் ரெண்டையும் கூட்டினா 7, இதை கழிச்சா நமக்கு ஆன்சர் 1 வரும். சரிங்களாமா? நெக்ஸ்ட் இப்போ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளை பண்ண போறீங்க. இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க. கூட்டினா -31. 16 கழிச்சிங்கன்னா -31. சாரி நமக்கு 8 தான் வரும். அப்படிதானே? 16 போட்டோமா? this is 8. நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 8 தான் வரும். நான் தேவைப்பட்ட ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா 31, 8 கழிச்சிங்கன்னா ஸோ -23 வருமா. அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டினா 30, 3 கழிச்சிங்கன்னா 27 வருமா. இப்போ எல்லாமே மைனஸ் தான். அப்போ எல்லா இதையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் -69 வரும். சரிங்களாமா? அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் 34. ஸோ 3 கழிச்சிங்கன்னா ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 34 அப்படி தானேமா? ரெண்டையும் 34 தானே வருது. சாரி, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்சர் நமக்கு 1 தான் வரும். இந்த இடத்துல இந்த ஆன்சர் நமக்கு 1 தான் வரும். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னா 7 வருமா? இதனுடைய ஆன்சர் 7 வரும். சரிங்களா? அப்ப இது 7னா அப்ப இந்த இடம் 7ஆ மாறும்ல. இப்போ 7ஆ மாறுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் மாறும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதனுடைய ஆன்சர் மட்டும் மாறுமா? அப்ப இங்க நமக்கு 7 வரும், இங்கேயும் நமக்கு 7 வரும், இங்கேயும் நமக்கு 7 வருமா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 7 7. சரிங்களா? இப்ப ரெண்டையும் கூட்டி பாருங்கம்மா.
28ஐயும் 7ஐயும் கூட்டினா 35. 3 கழிச்சா உனக்கு ஆன்சர் 32 வரும். சரிங்களா? அடுத்து இப்போ 7 இது -14 அப்ப -7 -7ஐயும் -6ஐயும் கூட்டினா -13 வருமா? அடுத்து இந்த எல்லா இதையும் கூட்டி பாருங்க. 7 + 9 + 42 ஆன்சர் 58 வரும். சரியாமா? அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? a கியூப் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சுமா. அப்ப a² நமக்கு ரெடி அண்ட் a கியூப் நமக்கு ரெடி. சரியாமா? பிரேம்சமா ஓகேமா. இப்போ எல்லா இதையும் கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் மொத்தமா கூட்டணுமா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் a கியூப் -6a² + 5a + 11a. அப்ப எழுதிக்கிறேன் பாருங்கம்மா. a கியூப் -6a² + 5a + 11i. அப்ப எல்லாத்தையும் போட்டுக்கோமா. ஃபர்ஸ்ட் a கியூப்மா. வாட்ஸ் a கியூப் ஆன்சர்? இது அப்படி நான் எழுதிக்கிறேன். தட் மீன்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஈஸியா வேலை முடிஞ்சிருமா. இது a கியூப்மா. ஓகே, இது a கியூப் ரெடி. அடுத்து என்ன இருக்குன்னா -6 a². so this is the a² மா. so this is the a². a² இங்க எழுதிக்கங்க. a² எழுதியாச்சு அப்படிதானேமா. அப்ப அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா +5 பக்கத்துல யார் இருக்காங்க? a. இப்ப இந்த a அப்படி எழுதிக்கங்கம்மா. இது a. சரியா? அடுத்து +11 so i அப்படிங்கிறது இங்க i3 மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவாமா? நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படிதான் வச்சுக்கணும். அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இது அப்படி வச்சுக்கோங்க. நோ சேஞ்சஸ். ஏன்னா அப்படியே வச்சாச்சு. இப்போ செகண்ட் இது கூட நம்ம 6 ப்ராடக்ட் பண்ணுமா? பாருங்க, மைனஸ் வச்சுக்கோங்க. எல்லா இதையும் 6 பெருக்குங்கம்மா. ஸோ எல்லா இதுக்கும் நீங்க 6 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 24. அடுத்து நமக்கு 12. அடுத்து நமக்கு 6மா. அடுத்து நமக்கு -18. அடுத்து நமக்கு 48 வரும். ஸோ 14ஐயும் 6ஐயும் பெருக்குனா -84 வருமா. அடுத்து 6 7s are 42 வரும். அடுத்து -18 வரும். அடுத்து நமக்கு +84 வரும். சரிங்களா? பிளஸ். ஸோ இதை 5 கொண்டு பெருக்குங்கம்மா. 5 5 5 5 10 -15. ஸோ 10 -5 15. அடுத்து 11 உள்ள கொண்டு பெருக்கினீங்கன்னா 11 0 0 0 11 0 0 0 11. இப்போ எல்லா இதையும் நீங்க ஒண்ணு சேர்க்க போறீங்க. ஸோ சேர்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்துட்டே வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் 8. இது நமக்கு 5. இது நமக்கு 11. ஸோ 8ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் 13 வரும். 13 11ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு 24. இங்க -25. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. செகண்ட் ஆன்சர் இதுவும் பிளஸ் 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12. இது -12 0 1. இது 5 6. இது -6 0. அப்ப இப்படி நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பா உனக்கு என்னதான் வரும்? 0 0 தான் வரும். நீங்க செக் பண்ணி பாக்குறதா பாத்தீங்க. இஸ் கால்ட் அஸ் O மேட்ரிக்ஸ். அப்ப என்ன பண்ணியாச்சு? ப்ரூஃப் பண்ணி முடிச்சாச்சுமா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? ஓகேமா. சோ அடுத்து இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் O ன்னு எடுத்துக்கிறேன். So given equation is called as O. 0 எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ப்ரீ மல்டிப்ளை பை A இன்வெர்ஸ் ஆன் போத் சைட். ப்ரீ multiply A inverse on both side. அப்ப ஆன்சர் A inverse into A square A cube minus 6 A inverse into A square
plus 5 A inverse into A plus 11 A inverse into I equal to 0. இப்போ இதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே வாங்க. எப்படி எழுதணும்? A inverse into A cube எப்படிமா பிரிக்கலாம்? A inverse into A into A into A. அப்ப A inverse into A னா ஆன்சர் I. So I into A square, ஆன்சர் A square. இதோட ஆன்சர் I தானமா வரும். So இதோட ஆன்சர் A square. So I into A square ஆன்சர் A square மா. So அடுத்து A inverse into A square னா எஸ் டைரக்டா பண்ணக்கூடாதுமா. ஸோ ஏன்னா டைரக்டா பண்ணினா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். சரிங்களாமா? ஸோ டைரக்ட் A inverse should not be possible for this sum. டைரக்டா கண்டுபிடிச்சா ஆன்சர் ரைட், பட் மார்க் தர மாட்டாங்க. சரியாமா? ஸோ அதனால டைரக்டா பண்ணிடாதீங்க. என்ன பண்ணுங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. சரியாப்பா? அப்ப ஆன்சர் இத A inverse, ஸோ A into A பிரிக்கலாமா? அப்போ A into A inverse ஆன்சர் I. ஸோ ஆன்சர் A வரும். அடுத்து A inverse into A னா ஸோ அடுத்த ஆன்சர் I. இங்க A inverse into I னா ஆன்சர் A inverse. அப்ப இந்த வேல்யூ நாங்க அப்ளை பண்ணிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் A square, செகண்ட் ஆன்சர் 6A, தேர்ட் ஆன்சர் 5I, ஃபோர்த் ஆன்சர் நமக்கு 11A inverse is equal to 0. எனக்கு A inverse தான் வேணும். அப்ப எல்லாரும் ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் ரைட் சைடு மூவ் பண்ணா என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கம்மா? சோ இங்க வந்து 11A inverse is equal to இங்க ஃபர்ஸ்ட் minus A square plus 6A minus 5I. சரியாமா? இப்போ என்ன பண்ணணும்? 11 கீழே ஒன்று மல்டிப்ளை பண்ணிருங்கம்மா. ஸோ 11 கீழே போட்டுருங்க. அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னா A inverse equal to 1/11 into minus A square plus 6A minus 5I. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ 1/11 மா இன்ட்டு A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ முன்னால மைனஸ் மா. ஸோ முன்னால மைனஸ். ஸோ A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மேலே இருக்கலாமா? அதை அப்படியே என்ன பண்ணுங்க? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, திஸ் இஸ் த A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படி தானேமா? இது A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோமா? இது A ஸ்கொயர். ஸோ முன்னால மைனஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லா எழுதும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அடுத்து பிளஸ். ஸோ பிளஸ் 6 into A மேட்ரிக்ஸ். ஸோ A மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்? எழுதிக்கிறேன். ஸோ A மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 1 2 minus 3 2 minus 1 3 minus 5 into I matrix 1 0 0 0 1 0 0 0 1 மா. சரிங்க, எழுதி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் 1/11 into ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை மைனஸால் பெருக்கிடுங்கம்மா. -4 -2 -1 3 -8 plus 14 -7 3 -14. அடுத்து எல்லாரும் 6 ஆல் பெருக்கிடுங்கம்மா. 6 6 6 6 12 -18 12 -6 18 மா. அடுத்து எல்லாரையும் 5 ஆல பெருக்கிடுங்க. 5 0 0 0 5 0 0 0 5 மா. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. ஆன்சர் 1/11 into ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபுல்லா ஒன்று சேருங்கம்மா. -4 இது ரெண்டையும் கூட்டினா 11. அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும் பாருங்க? ஆன்சர் என்ன வரும்? சார் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்படி தானேமா? இல்லம்மா, இது மைனஸ் மைனஸ், அதாவது இது வந்து -4 இது -5 மா. -9 இது +6 ஆன்சர் -3 வருமாமா? இது மைனஸா உள்ள பெருக்கிருங்க. இது -2 இது +6 ஆன்சர் 4 வருமாமா? இது -1 இது 6 ஆன்சர் நமக்கு 5 வருமா? அடுத்த ரெண்டு எலிமெண்ட் 0 தான். இங்க 3 இது +6 ஆன்சர் 9 வருமாமா? பார்த்து பாருங்க, -8 இது -5 அப்ப ரெண்டையும் கூட்டினா -13. ஸோ நமக்கு 12 கழிச்சா ஆன்சர் நமக்கு என்ன வரும்?
-1 வரும். அடுத்து 14 -18 கழிச்சுனா -4 வருமா? அடுத்து -7 + 12 ஆன்சர் நமக்கு 5 வரும். இங்க 3 -6 ஆன்சர் நமக்கு -3 வருமா? ஸோ அடுத்த ஆன்சர் -14, இது ஒரு -5 -19. ஸோ நமக்கு 18 கழிச்சுன்னா ஆன்சர் நமக்கு -1 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன பண்ணலாம், இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ டைமும் ஆயிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளையில என்ன பண்ணிடுவோம், உனக்கு வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனை இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணிடுவோம், நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தரேன். நாளைக்கு ஸ்கூலா லீவாமா? ஓகே ஓகேம்மா, ஃபைன் ஃபைன். அப்போ நாளைக்கு வந்து கிளாஸ் வைக்கிறா இருந்தா உனக்கு வந்து நீங்க ஸ்கூல் முடிஞ்சு எப்போ வருவீங்க? ஸ்கூல் முடிஞ்சு எப்பமா வருவீங்க? எனக்கு வந்து நீங்க இந்தியன் எதுக்கு சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் கால் பண்றீங்களாம்மா? 5:30 கரெக்டா. கால் பண்ணுங்கம்மா, ஒரு நிமிஷம் கால் பண்ணுங்க. கால் பண்ணலாமாம்மா? ஓகே ஓகே, தேங்க்ஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன்னா முடிஞ்சிடும், உடனே டக்குன்னு முடிஞ்சிடும், அதனால சொன்னேன். சரிங்கம்மா, சாரி.